ஆனூஸ் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து நாங்கள் கஞ்சி மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 500 கிராம்லேருந்து 5 கிலோ வரைக்கும் நாங்கள் ரெடி செஞ்சு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் வர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. என்னுடைய கார்டனில் 12 வகையான மல்லி செடிகள்லாம் இருக்குது. அது என்னென்ன மல்லிப்பூ செடிகள்ன்றது, அதனுடைய தன்மைகள் என்னன்றதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மல்லி தான் நித்திய மல்லி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சந்தன மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா, பழசாகிடுச்சுன்னா சந்தன கலரில் இருக்கும். அதனால தான் சந்தன மல்லின்னுவாங்க. இது நித்திய மல்லின்னு பேர் வரதுக்கு வந்து இது வந்து எல்லா சீசன்லையுமே வருஷம் 365 நாளுமே இந்த பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நித்திய மல்லின்னு பேர் வந்தது. இது என்னுடைய கார்டனில் வந்து பாட்டில் தான் வச்சுருக்கேன். பாட் வந்து சின்னதாக இருக்கக்கூடாது. இதுக்கு இந்த மாதிரி மல்லிச்செடி பொதுவாக வந்து பல வருஷங்கள் இருக்கும். அதனால் நம்ம பெரிய பாட்டில் வச்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அது நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய அடம்பாக இருக்குது. இது டெரஸில் மேலே நான் கொடியாக வச்சுருக்கேன். இதனுடைய பாட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த கொடியை வந்து மாடிக்கு நான் ஏற்றி விட்டுட்டு இதில் பூக்களை பறிச்சுட்டு இருக்கேன். இது வருஷம் பூரா பூக்கிறதால நம்ம வீட்டில் எப்போவுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது 2வது பார்க்குறது, இது வந்து முல்லைப்பூ தான். சின்ன வெரைட்டி இது. இதில் 2 வெரைட்டி இருக்கும். பெரிய முல்லையும் இருக்குது, சின்ன முல்லை இருக்குது. இந்த சின்ன முல்லை வந்து ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். இதுவும் கொடி வகை தாங்க. இது முல்லைப்பூடைய நேச்சுரல் என்னென்னா, ஒரு பஞ்சாக பூக்குங்க. ஒரு பெரிய ஸ்டெம்மு வரும். பார்த்திங்க பாருங்களேன், இது இப்படி தான் இருக்கும். பார்க்க பொக்கே மாதிரி இருக்கும். முனையில் மட்டும்தான் அது நிறைய பட்ஸ் விட்டு பூக்கள் நிறைய பூக்கும். மற்ற கொடிகளில் வந்து சைடில் கணுகில் வந்து பூக்கள் வரும். ஆனால் இந்த முல்லை மட்டும் ஒரு முனையில் மட்டும் அந்த கிளையோட நுனியில் மட்டும் நிறைய பஞ்ச் வந்து பூக்கள் வரும். இதுதாங்க இப்போ எனக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ தான் வந்திருக்கு இந்த முல்லைப்பூவு. இது சீசன் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ஆரம்பிச்சுன்னா ஜூன் ஜூலை வரைக்குமே பூக்குங்க. இதுதான் இதனுடைய சீசன். இது 3வதாக பார்க்குறது ஜாதி மல்லி தாங்க. ஜாதி மல்லியில் 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று டார்க் பிங்க்கு அண்ட் ஒயிட்டு. என்கிட்ட இருக்கிறது வந்து டார்க் பிங்க்கு தான். இது இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 to 5 மந்த்ஸாக இந்த பூ பூத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆக்சுவலாக நார்மலாக வந்து ஜூன் ஜூலையில் தான் இது பூக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக பூக்கும். எனக்கு வந்து முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் கொடி வகை தான். இது ஜூனில் ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக 5 to 6 மந்த்ஸ், அதாவது நவம்பர் வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. நல்ல ஒரு ஸ்மெல் அது. இது ஜாதி மல்லிப்பூ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு நாள் தான் அது இருக்கும், ரொம்ப நாளாக அது வச்சுட்டோன்னா நான் தாங்காது, ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சா கூட இருக்காதுன்னுவாங்க. இது நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு மொட்டை இருக்கும்போது பறிச்சுட்டு அதை வந்து கட்டி வச்சுட்டோம்னா வச்சுக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி பாக்ஸில் வச்சுட்டோம்னா அது வந்து 4 to 5 டேஸ் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 4 to 5 டேஸ் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி நம்ம செடியில் பறிச்சோமோ அந்த மாதிரி அந்த மொட்டு வந்து நல்லா மலராமல் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய இந்த பூவு. இப்போ வந்து 4வதாக பார்க்கக்கூடியது வந்து மைசூர் மல்லி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்ட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. ஆனால் இது சீசனில் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நர்சரியில் நிறைய இடத்துல தேடி பார்த்து நிறைய கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து எப்போ கிடைக்குது, எந்த சீசனில் கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் பூக்கிறது வந்து வெயில் காலத்தில் தான், ஏப்ரல் மேலே தான் நல்லா பூக்குங்க. இது ஒரு செடி இருந்தாலே நம்மளுக்கு வேணாம்னு சொல்கிற அளவுக்கு நிறைய செடி ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து லேண்டில் வச்சுட்டிங்கன்னா நிறையா செடிகள் வளர்ந்துடும். ஒரு செடி இங்கே இருந்ததுன்னா 1 மீட்டர் 1.5 மீட்டர் தள்ளி கூட உங்களுக்கு அந்த வேர் போயிட்டு நாங்கள் வந்து செடி வளரும். இது வந்து பார்க்கறதுக்கு பொக்கே மாதிரி இருக்குது. இது வந்து ஒரே நேரத்தில் எல்லா மொட்டுகளுமே மலர்ந்துடாதுங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது வந்து 5th ஒன் பார்க்குறது, இது ஒற்றை இருவாட்சி. இந்த ஒற்றை இருவாட்சி வந்து ஒரு ரேர் வெரைட்டி. இது வந்து எனக்கு இந்த சீசனில் வந்து இப்போ இந்த சீசனில் பூத்துட்ருக்கு. ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லு. ஒவ்வொரு மல்லிக்கும் ஒரு வாசனை இருக்குங்க. எல்லாம் மல்லின்னா காமனாக ஒரே ஸ்மெல்லுன்னு கிடையாது. ஒவ்வொரு மல்லிக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும். அதுவும் இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இந்த ஒற்றை இருவாட்சி இப்போ துளிர் விட்ட ஒவ்வொரு கணுலையுமே நிறைய மொட்டுக்கள் வந்துருப்பாருங்க. இது நேச்சுரல் வந்து 3, 6, 9, 12 கூட ஒவ்வொரு கொத்தில் பூக்குங்க. அவ்வளோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது. இந்த பூக்கள் வந்து பூத்துச்சுன்னா அப்படியே அந்த இடமே ஃபுல்லாகவே ஒரே வாசனையாக இருக்குங்க. இப்போ நான் அரும்போடு பறித்து இது வந்து நான் கோத்து வச்சுட்டேன். நீங்கள் மலர்ந்ததுக்கப்புறம் இந்த பூ வந்து நீங்கள் கோத்தாலோ கட்டினாலும் அவ்வளோ அழகாக இருக்காது. மொட்டோடு பறித்தா இந்த பூ மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பூக்களுமே நம்ம மொட்டோடு பறித்து கட்டி வச்சா தான் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். 6வதாக பார்க்குறது வந்து ரோஸ் மல்லி தான். பார்க்குறதுக்கு வந்து ஒரு கொடி ரோஸ் வந்து இருக்குது பார்த்தியா, ஒரு என்கிட்ட கூட அந்த ரோஸ் வந்துச்சு. அந்த மாதிரி கொடி வெரைட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் மரம் மாதிரி கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டே போங்க. இது செடி வெரைட்டி தான். ஒரு கணுவிலேருந்து இப்போ துளிர் விட்டோம்னா நார்மலாக மல்லி வந்து துளிர் விட்டோம்னா 3, 5, 6 அந்த மாதிரி பட்ஸ் வரும்ல, அது அந்த மாதிரி இல்லை. பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று தான் வரும். ஒரு கிளையிலேருந்து ஒன்று தான் வரும். இது நீங்கள் இந்த இலையை பாருங்கள், 3 இலைகள் தான் இருக்கும். ஆக்சுவலாக நார்மலாக 2
2 தான் வரும் இல்லையா ஆப்போசிட் டைரெக்ஷனில். இதில் வந்து 3 இலைகள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரோஸ் மல்லி வேணும்னா நீங்கள் நர்சரியில் நீங்களே போய் பார்த்து 3 இலைகள் இருக்கிற செடியை பார்த்தீங்கன்னா அது அரேபியன் மல்லி தாங்க, அது ரோஸ் மல்லி. இதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். 7ஆவதாக பார்க்குறது வந்து ஊசி இருவாட்சி தாங்க. இதனுடைய இலைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஒரு மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். அதாவது இது வந்து ஒரு கொடி வெரைட்டி தான். இது இருவாட்சி இலைகளை பார்க்கும்போது இருவாட்சி மல்லி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இலைகள் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். பூக்கள் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி காம்பு ரொம்ப மெல்லிசாக முல்லைப்பூவுடைய காம்பு மாதிரி இருக்கும். மொட்டுக்களும் வந்து சின்னதாக தான் இருக்கும். இது ஒரு கொடி வெரைட்டி தான். பூக்கள் வந்து பூத்துச்சுன்னா ஒரு முல்லைப்பூ இருக்கு இல்லையா, இப்போ நான் காமிச்சினா அந்த முல்லைப்பூ மாதிரியே இருக்கும். அதனால தான் இது ஊசி இருவாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாசனை இதுவும் நல்லா இருக்குங்க. இது கொடி வெரைட்டின்றதால இதுவும் நல்லா கொத்து ஒரு 6, 9 அந்த மாதிரி பூக்கக்கூடிய பூவுங்க இது. இது பேர் வந்து ஊசி இருவாட்சிங்க. 8ஆவதாக பார்க்குறது லிங்கம் இருவாட்சி மல்லி தாங்க. இதுவும் ஒரு ரேர் வெரைட்டி தான். பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பூ பூத்தாலே இது வந்து இப்போ நல்லா பெருசாக நம்ம உள்ளங்கையில் பாதி அளவுக்கு வருங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது வந்து இதோடைய நேச்சுரல் என்னென்னா ஒரு கிளையில் 3 இது பாருங்கள் 3, 2, 1 அந்த மாதிரி தான் பட்ஸ் வரும். நிறைய கொத்தாக பூக்காது. இது ஒரு செடி வெரைட்டி தாங்க. இது இலைகளை பற்றியும் நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த இருவாட்சி மல்லியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சம்மரில் பூக்கும். ஆனால் கொத்தாக நிறைய பூக்குன்னு சொல்லாதீங்க. மற்ற மல்லிகள் மாதிரியும் இது ஒரு லிமிட்டடாக தான் அந்த மாதிரி தான் பூக்கும். இது வந்து கிளைகள் எவ்வளோ வருதோ அந்த கிளைகள் தகுந்த மாதிரி அரும்புகள் விட்டு பூக்கள் பூக்கும். 3, 2, 1 அப்படி தான் பூங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பூ தலையில் வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். 9ஆவதாக பார்க்குற மல்லி இது காக்கட்டான் மல்லி தான் சொல்லுவாங்க. இது இப்போ சீசன் கிடையாது. இருந்தாலும் இந்த மல்லி சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜூலை, ஆகஸ்ட் அந்த சீசனில் தான் பூக்கும். மல்லி சீசனில் இது பூக்காது. மல்லி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த காக்கட்டான் மல்லியும் பூக்க ஆரம்பிக்கும். இதில் 2 கலர் இருக்குங்க, ஒயிட் அண்டு டார்க் பிங்க்குங்க. 10ஆவதாக பார்க்குற மல்லி இது அடுக்கு மல்லி தாங்க. இது 5 அடுக்கு மல்லி. இது ஒரு செடி வெரைட்டி தாங்க. அடர்த்தியாக வரும். இது டெரஸ் கார்டனில் இருக்குது. ஒரு பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப அடர்த்தியாக வந்துகிட்டே இருக்குது பூ. அடுக்கு மல்லியில் வந்து நம்ம கட்டுறதை விட கோத்து வச்சோம்னா பார்க்குறதுக்கு ஒரு மல்லிப்பூ மாலை மாதிரியே இருக்குங்க. 11ஆவதாக பார்க்க போகிற மல்லி நார்மல் மல்லி தாங்க. கடைகள்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மல்லி. இந்த மல்லி வந்து கீழே தான் பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு இது கிஃப்டாக கிடச்சிது தான். ஒருத்தங்க வந்து வளர்க்க முடியலன்னு சொல்லி கொடுத்த ஒரு செடி இது. நான் வந்து அதை வாங்கி வளர்த்து ஒரு 8 வருஷமாக நான் அதை வளர்த்துட்ருக்கேங்க. நிறைய பூக்குது இந்த பூவு. நார்மலாக இந்த மல்லிச்செடிகள்லாம் வெயில் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள். அந்த பூவே நான் பறிச்சுட்டு நான் கோத்து வச்சுருக்கேன். அந்த நார்மல் மல்லியும் வெயில் தாங்க முக்கியம். 12ஆவதாக பார்க்கக்கூடிய மல்லி வந்து அடுக்கு இருவாட்சி மல்லி தாங்க. இந்த மல்லியை நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த செடியும் கேட்டிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணுறேன் நான் பதியம் போட்டு கொடுக்குறதுக்கு. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு அழகான பூ, நல்ல வாசனையும் கூட தரக்கூடிய இந்த பூ இது. இந்த மல்லியை வந்து இதுவும் பறிச்சுட்டு நம்ம உடனே நம்ம கோத்து வச்சிட்டோம்னா மலர்ந்துருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு அது மலர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு வாசனையும் தரக்கூடியது இந்த பூ. 12 வகை பூக்களும் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து நான் தொட்டியில் தான் வளர்த்துட்ருக்கேன். எல்லோரும் ஆசைப்படலாம். இடம் இல்லைன்னு கவலைப்படவே வேணாம். நான் பாட்டில் தான் வச்சுருக்கேன். எதுவுமே லேண்டில் வச்சல. நம்மளுக்கு மனசு இருந்ததுன்னா இந்த மாதிரி அழகான செடிகளை வாங்கி நம்ம டெரஸில் கூட வளர்க்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பூத்த இந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பூத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2-3 இன்ச்சஸ் தள்ளி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வந்து பக்கத்தில் துளிர் விட்டு மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து அதுவே விழுந்து மறுபடியும் வளரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது விழுறதுக்கே ஒரு 15 நாள் கிட்ட ஆகும். அதுக்குள்ளே சீசனே முடிஞ்சிடும். நம்ம பூத்த உடனே நம்ம பூக்கள் பறிக்கும் போது டக்குன்னு அந்த நுனியை வந்து நம்ம 2-3 இன்ச்சஸ் தள்ளி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா பாருங்கள் எத்தனை இது பாருங்கள் துளிர் விட்டு மறுபடியும் மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. 2 வாட்டி பூக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஒரே டைமில் 2 வாட்டி நம்ம பூக்களை பறிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.